அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, கோடை காலத்துடைய உச்சி நேரத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடை காலத்தின் மூலமாக, வெயில் காலத்தின் மூலமாக, வெப்பத்தின் மூலமாக ஏற்படும் எல்லா சிரமங்களை விட்டும் அல்லாஹ் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ கோடை காலம் வந்துவிட்டால், வெயிலுடைய காலம் வந்துவிட்டால், வெப்பத்துடைய அந்த சலனங்கள் ஏற்பட்டால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சில மருத்துவர்கள் சில குறிப்புகளை வெளியிடுகிறார்கள். என்ன குறிப்பு? டாக்டர் சொல்கிறார்கள், வெப்பம் அதிகமாக்கப்படுகின்ற பொழுது கோடை காலத்திலே மனிதர்களுக்கு வேர்வைகள் அதிகமாக வெளியாகும். மனிதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய நீர் சுரப்பிகள் அதிகமாக வெளியாகும். அதிகமாக சிறுநீர் கழிக்கின்ற வேலைகள் இருக்காது. அல்லாஹ்வுடைய படைப்பு, மனித படைப்பு ஒரு ஆச்சரியமான, அற்புதமான, அழகான படைப்பு. அல்லாஹ் 12 மாதங்களில் அதை 3ஆக பிரிக்கிறான். கோடை காலம், குளிர்காலம், பருவகாலம் என்பதாக 3 விதமாக படைத்து 3 விதங்களிலும் 3 அந்த காலங்களிலும் மனிதனுடைய அந்த உடல் அமைப்பையும் அல்ல மாற்றி கொடுக்கிறான். சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் கோடை காலத்தில் அதிகமாக தண்ணீர் குடிங்க. எந்த அளவுக்கு தண்ணீர் அதிகமாக குடிக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடலுடைய நீர் சத்து குறையாது என்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சமுதாய மக்களை பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் வயிற்றுடைய குடல் பகுதிகளை 3ஆக பிரித்துக் கொள்ளணும். ஒரு பகுதியை நீரால் நிரப்ப வேண்டும், இன்னொரு பகுதியை ரிசுக்கு உணவால் நிரப்ப வேண்டும், இன்னொரு பகுதியை காலியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீ எந்த அளவுக்கு இந்த வெப்பத்துடைய காலத்தில் அதிகமாக நீங்கள் தண்ணீர் அருந்துகின்றீர்களோ அந்த அளவுக்கு உடல் உபாதைகள் விட்டு மக்கள் பாதுகாப்பான் என்பதாக மருத்துவம் சொல்கிறது. மார்க்கம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் தெளிவாக சொல்லிவிட்டது. எனவே அதிகமான தண்ணீர் குடிப்பதன் மூலமாக வெப்பத்திலிருந்து பாதுகாப்பை அல்லாஹ் தருகிறான். எனவே வெப்பத்துடைய எல்லா சூழலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.